ஒரு ஊரில் ஒரு குழந்த இருந்துச்சு. அந்த எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிட்டே தான் இருக்குமா. சாங் வந்து பாடாமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுமா, குளிக்கும் போதும் அப்படி தான் குளிச்சுட்டே இருக்கும்போது பாட்டு பாடிட்டே இருக்குமா. சோப்பு வந்து வாசமாக இருக்குது, தண்ணி நிறையா இருக்குது, நான் அதில் போய் குதிக்க போகிறேன் தண்ணிக்குள்ளே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குமா. அங்கே பக்கத்தில் இருக்கவங்க அதை கேட்டு குதிக்கக்கூடாது அப்படின்னு சைடில் சொல்லுவாங்களாம். உடனே சரி அப்படின்னு நான் வந்து குதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்துடுமா. அதேமாரி சாப்பாடு எதாவது வச்சாங்கன்னா அது பற்றி சொல்லிகிட்டே இருக்குமா. இதுமாரி தோசை வச்சாங்க அப்படின்னா தோசை வச்சாங்க, எத்தனை தோசை வச்சாங்க, 2 தோசை வச்சாங்க அப்படின்னு சொல்லி பாடிட்டே இருக்குமா. சட்னி நல்லா இருந்துச்சு, ஆனால் ஊறி போயிருந்துதான். ரொம்ப பெரிய தோசையாக இருந்துதான், ஆனால் ரொம்பவே எப்படி சொல்கிறது, மொத்தமாக இருந்தது, நல்லாவே இல்லை அப்படி சொல்லுமா. உடனே இப்படி சொல்லி குறை சொல்லி இப்படி பாட்டே இருக்குமா. உடனே டக்குன்னு ஒருத்தவங்க வந்து சட்னி நல்லா இருக்குது, ஏன் தோசை நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுமா. இல்லை நான் போய் சொன்னேன், எல்லாமும் நல்லா தான் இருந்தது அப்படி சொல்லி பாட்டே பாடி முடிஞ்சிருமா. அப்படியே அது அழகாக ஒரு காவியமாக முடிச்சிருப்பாங்க.